ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மூலிகையோடு வந்திருக்கேன். இந்த மூலிகை பேர் என்னன்னா கரும்பூலான்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சின்ன பிள்ளையில் நம்ம இங்கு பழம்னு சொல்லி எடுத்து விளையாடி இருப்போம். இதை நசுக்கணுன்னாக்கா இங்கு கலரில் வரும் பாருங்கள், இந்த வருது பாருங்கள். என் கையில் ஆல்ரெடி இதை பறிக்கும் போது நசுக்குனது தான். இது கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம கையில் ஒட்டிகிட்ருக்கோம். இது அவுரிக்கு மாற்றாக எண்ணெய் காய்ச்சறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி ஹேர் பேக்கு, ஹேர் டையாகவும் இதை யூஸ் பண்ணலாம். நானும் இப்போ வரைக்கும் எண்ணெய் காய்ச்சறதுக்கு இதை தான் போட்டு காய்ச்சிட்ருக்கேன். ஏன்னா அவுரி செடி எனக்கு எண்ணெய் காய்ச்சுற அளவுக்கு இப்போ வரைக்கும் கிடைக்கல. இப்போ தான் ஒரே ஒரு சின்ன செடி வாங்கியிருக்கேன். அதனால் இந்த கரும்புலாவை தான் நான் சீக்காவில் எண்ணெய் காய்ச்சறதுக்கு எல்லாமே காய வச்சு போட்டுட்ருப்பேன். இது எங்கே பார்த்தாலும் ஈஸியாக கிடைக்கிறது. இதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது தான் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். இதில் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி பழம் வந்திருக்கும். உங்கள் வீட்டாண்ட எங்கேயாவது வளர்ந்ததுன்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.